ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 3 பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே 2ல் இங்கே தான் இங்கே பாருங்க. சாவுடாது பார்த்தீங்களா? அடுத்து என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பார்ட்டி ஹால் சொன்னேன் காய்ஸ், அதுக்கு தான் போகிறோம். சரி போகலாமா? போகலாம். நம்மகிட்ட நிறையா பொருள் இருந்துச்சு, ஒரு பொருளையும் காணோம். ஏன்னு தெரியல, சின்ன பக்கா ஆயிடுச்சு போல. சரி, இப்போ எல்லா பொருளையும் வர வச்சுக்கிறேன். நம்மகிட்ட இருந்ததெல்லாம் கைக்கு வந்துடுச்சு. சரின்னு கேட்டிங்கல்ல, எல்லாம் திறமைக்கு தென் மிட்டாய். சரி, இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னா அந்த பார்ட்டி ஹாலுக்கு போகிறோம் கைஸ். அடுத்து அந்த பீகார் ஜெயிலை பார்த்துட்டு பாலாஜிக்குன்னு ஒரு ஊர் கட்டியிருக்கோம், அதுக்கு போகிறோம் கைஸ். நம்மளுக்கே நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு நாளுக்குள்ளே எவ்வளோத்த பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தான் ஃபைனல் டே 3. இதுக்கப்புறம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க, ஃபைனல் டே இன்றைக்கி தான். ஸ்பீடாக போ ஸ்பீடு வேணும், ஸ்பீடு காட்டி போடான்னு. ஸ்பீடாக போ என்னடா ரிவர்ஸில் போதா? இல்லை கரெக்டாக தான். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ட்ரை பண்ணும். ஏம்மா இவன் வந்துட்டானா? ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அப்போயே காமிச்சணும். முன்னாடி குழி தோண்டின மாதிரி தெரியல, அது ஏன் தெரியுமா? யசமினி வீட்டில் க்ரீப்பர் அடித்தப்போ நாங்கள் தான் அதை குழி தோண்டி சரி பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ், பார்த்துட்டு போங்க. அண்டர் கிரவுண்டு காமிச்சிட்டேன். தண்ணி கடியில் தானே காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் கைஸ், கீழே போகிறோம். ஸ்பீடாக போய் இந்நேரத்தில் தான் எல்லா ஸ்லோவையும் காமி. இப்போ பாருங்க கைஸ், அல்டிமேட்டான வேகத்தில் போயிட்டுருக்கோம். வானவில் பக்கத்தில் கீழே இறங்கிட்டோம். இப்போ அடுத்து அடிச்சு பிடிச்சி ஆட போகிறோம். கிருட்டு ஓடுறா, கிருட்டுன்னு ஓடிட்டுருக்காங்க. பாட்டியா எப்படி நைட் ஆனால் கீழெல்லாம் க்ளோ எப்படி தெரியுமா? கீழே வந்து லைட் க்ளோ பாருங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சைடிஷ். ஆல்ரெடி கூட்டம் இங்கே தான் நின்று சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம கிளம்புவோம். நம்மளோட பாட்டு அப்புறம் ஜெயிலை காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ஜெயிலுக்கான ஈஸியான ஆறை காமிக்க போகிறேன். சின்ன ஒரு வீடு, உங்களுக்கு கண்ணை கட்டின தூரம் வரைக்கும் கிடைக்குதான்னு பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வச்சுருக்காங்க. அதாவது யாராச்சும் மரத்தை வெட்டினதுன்னா அப்ரூவல் கேட்கணும். அப்புறம் நாங்களாம் இதெல்லாம் நட்டு வச்சோம். அந்த மரத்தை வெட்டணும்னா அப்ரூவல் கேட்கணும், மண் தோண்டணும்னா அப்ரூவல் கேட்கணும், தண்ணி பிடிக்கணும்னா அப்ரூவல் கேட்கணும், ஆடை இது ஒரு ஏதாச்சும் உயிரை கொள்ளணும்னா அதுக்கும் நீங்கள் அப்ரூவல் கேட்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா அப்படின்னா தான் அப்ரூவல் வாங்க முடியும் கைஸ். இதெல்லாம் ஐயாவோட ரூல்ஸுகள். இது பாருங்கள் கைஸ், உள்ளேருந்து எப்படி தப்பிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஏணி போட்டிருக்க, அப்புறம் தப்பிக்க முடியாதாடான்னு கேட்பீங்க. ஏணிலேயும் ஒரு ட்ரிக்கு இருக்குது கைஸ். ஏணியில் ஏறினாலும் இதை உடைக்க முடியாது, இதை திறந்தால் தான் இருக்கணும். அப்படி தப்பிச்சுட்டாங்கன்னா அவன் அடுத்து கேமில் வரமாட்டான். அவன் வீட்டை கொளுத்தி விட்டு அவனே ரோடாக அலைய விட்டுருவான். இங்கே அவங்களோட பொருள்லாம் வச்சு லட்டி சார்ஜுக்கான லட்டி டெய்லின்னு ஒரு ப்ரெட்டு. இதான் கைஸ் எங்கள் ஜெயிலு. ஐயோ மதியானம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே பாலாஜி வீட்டுக்கு போனுவேன். பாலாஜி வீட்டுக்கு ஏன் தான் இப்படி பதறேன்னு நினைக்காதீங்க கைஸ், ஏன்னா அது ரொம்ப தூரம். ஐயோ சாப்பிடணுமா? சரி கைஸ், பாலாஜி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், பாஸ் பண்ணிடுவோம். இதுதான் கைஸ் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். இது அந்த வில்லேஜரோட வீடு, நாங்கள் அதை மாடிஃபை பண்ணி இப்படி மாற்றிருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார இடம். இதுதான் அந்த பேப்பர். இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அதை வாங்கிட்டு திரும்ப வரணும். அப்போனா தான் எங்களுக்கு இது கிடைக்கும். சரி, இப்போ பாலாஜி வீட்டுக்கான ரூட்டுக்கு போகிறோம் கைஸ். இங்கே ஒரு ஃபின்ட்டு மலையே உங்களுக்கு காமிக்கணும் கைஸ், அல்டிமேட்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் கைஸ், இன்னும் வெட்டாமல் வச்சுருக்கேன், எப்படி வளர்ந்து கிடக்கு சோம்பேறிக்கு சோறு வித்த ஸ்ரீவர்சன்.
இதெல்லாம் ஷவல் வச்சு தோணணும் கைஸ், அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. அங்கே பார்த்தீங்களா இந்தியா ஃப்ளாக் பார்த்தீங்களா கைஸ், எங்களோட செட்டப்ஸை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, நடந்து போகிறதுக்கு பாதை இருக்கே. ஹையஸ்ட்டு மேலே தான் இந்தியா ஃப்ளாக் கொடி கட்டி பறக்குது. கொடி எப்படி பண்ணேன்னு கேட்குறீங்க, ஊல் வச்சு தான் பண்ணேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அனுசரித்து தான் போகணும். இங்கே பாருங்கள் கைஸ், இன்னொரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேவே கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதான் கைஸ் எங்களோட பிகே வேர்ல்டு, என்னானாலும் இங்கே பண்ணிக்கலாம் கைஸ். சரி, இப்போ இங்கேருந்து கிளம்பி பாலாஜி வீட்டுக்கு போவோம், லேட் ஆயிரும். இப்போயே மட்டை மணியாக தான் ஆக போதே. அவ்வளோதான் கைஸ், மேலே வரைக்கும் வந்துட்டோம். எப்படியோ மேலே வரைக்கும் வந்துட்டோம். இந்தியா ஃப்ளாக் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மவுண்ட் எவரெஸ்ட் பறந்த மணிக்கே போய்க்கிருக்கோம், பறந்த மணிக்கே போயிட்டோம். மேலே வரைக்கும் வந்துட்டோம். இங்கே ஒரு ரைடர் இருக்கும், ஆனால் இது வந்து நீங்கள் நினைக்கிற ரைடு கிடையாது. இது என்னன்னே எனக்கு தெரில கைஸ், என்னென்ன இங்கே வந்து கைஸ் எவ்வளோ ஃபிண்ட், எவ்வளோ கிராவல்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லா கிராவல்ஸையும் உடச்சி எவ்வளோ ஃபிண்ட் எடுக்கலான்ட்டு பாருங்க. அங்கே பாருங்க, நம்மளை பார்த்தா ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கே இருக்கோமோ பரவாயில்ல, அவங்க பார்த்துட்டோம் கடிக்கணும்னு. எப்படி கடிக்கணும், மூளை இருக்கா பாருங்க கைஸ். லாவா உங்களுக்கு மைண்ட் கிராஃப்டில் ஏதாச்சும் ட்ரிக்கு தெரியும்னா சொல்லுங்கள் கைஸ். சுற்றிட்டேன். காளான் மரம் கீழே பாருங்கள், ஓக் ஃபுட்டெல்லாம் இருக்குது. சூப்பு செஞ்சு சாப்பிடுவோமா பாருங்க கைஸ். இதுக்கு தான் சொன்னேன், இந்த லேட் ஆகிட்டே போகுது பாருங்கள், இதுதான் பிரச்சனையே. ஐயோ, பெட் எடுக்க மறந்துட்டோமே, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. டே 3 இதனால தான் முடியுதுன்னு நினச்சிக்கோங்க கைஸ், ஏன்னா பெட்டே இல்லை. இப்போ கீழே என்னவோ மர்மமான விஷயத்த பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்லைம் கைஸ், ஸ்லைம் மாஸ்டர் பார்த்தீங்களா? நானே இப்போ தான் பார்க்குறேன், நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க சார்? இந்த பிகே வேர்ல்டில் ஸ்லைம் இல்லாமல் இருக்குது. லெஃப்ட் டர்ன், இது வழியாலாம் ஒரு நாள் போய் பார்க்கணும், அப்போ தான் என்ன இருக்குன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்களா டெசர்ட் வந்துருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு இது பனி பிரதேசம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கேக்டர்ஸை பார்த்து தான் டெசர்ட்னே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்கோம் நாங்கள். பார்த்தீங்களா, இதுக்கு தாங்க சொன்னேன் எவ்வளோ லேட் ஆகுது பாருங்கள் என் ஊருக்கு போக. இந்த ரோடு போட்டிருக்க எவ்வளோ லேட் ஆகும்னு எங்களை நினச்சி பார்த்தீங்களா? ஆமாங்க, இதுதான் எங்கள் நிலமை. ஐயோ, கிட்டக்க வந்துட்டோம், கிட்டக்க வந்துட்டோம், கிட்டக்க வந்துட்டோம், கிட்டக்க வந்துட்டோம், கிட்டக்க வந்துட்டோம். இங்கே நிப்பாடணும், அது வந்து எகிப்துக்கும் போயிட்டு வந்துடுமா. இன்னும் எகிப்தில் இருக்க அந்த புதையலை எடுக்கலை, இங்கே நின்றுரும். இதுக்கு மேலே ஒரு ரூட்டை போடணும். இது வந்து ஒரு வில்லேஜா கைஸ், இது ஒரு வில்லேஜா. இதுதான் இன்னும் கட்ட தான் ஆரம்பிக்கிறோம். நேற்று தான் இதை கண்டுபிடிச்சி ரூட்டே போட்டோம், அப்புறம் எப்படி இன்றைக்கே கட்ட முடிக்கிறது? இன்றைக்கி எகிப்தில் தான் நம்மளுக்கு தூக்கம்னு நினைக்கிறேன். எகிப்தில் ஆல்ரெடி கொஞ்சம் பெட்டு போட்டு வச்சுருக்கேன், எப்படி அங்கே தான் தூங்கி ஆகணும். பாருங்க கைஸ், போயிட்டோம். எப்படியோ அடுத்த வில்லேஜுக்கு வந்துட்டோம் கைஸ். இன்றைக்கி எகிப்துக்கு போகிறதே கஷ்டம் தாங்க நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டம் நம்ம எகிப்து போகிறது. பாருங்க கைஸ், இன்னொரு வில்லேஜ் பார்த்தீங்களா? எவ்வளோ வில்லேஜ் இருக்குது பாருங்கள். இந்த பிகே வேர்ல்டுன்னா ஐயோ
நிலா வந்துருச்சு. இப்போ வில்லேஜை பார்க்குறது முக்கியம் இல்லை காய்ஸ். நம்ம இப்போ யூட்டன் போடணும். எகிப்தில் பெட்டு போட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ ஸ்ரீவர்சன் தான் அன்றைக்கி போடுறேன்னு சொன்னான். போட்டானான்னு தெரியலையே. இந்த ஜோம்பி தொல்லைங்க வேறு ஜாக்கு அதிகமாக இருக்குமே. போய் பார்ப்போம். கையில் வேறு வெப்பன்ஸ் இல்லை. ஐயோயோ பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். அதுக்கு தான் நம்மகிட்ட நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கோமே. அப்போனா இங்கேயே நின்று எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவோமா. சிச்சி இடம் நாஸ்தியானாலும் பரவாயில்ல. ஒரு கிராஃப்ட் டேபிள் உருவாக்கு. ஒரு கிராஃப்ட் டேபிள் எங்கே? கிராஃப்ட் டேபிள் ரெடி. கிராஃப்ட் டேபிள் ஓரத்தில் ஒரு போடு. கீழே விழுந்துடாத. போட்டியா? இப்போ டைமண்ட் ட்ரெஸ்ஸை தை வச்சாச்சா? இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோ. போட்டாச்சா? வேறு என்ன பண்ணுவோம்? ஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லையே. வுட்டை வச்சு ஸ்டிக்கு பண்ணுவோம். ஸ்டிக்கு இங்கே இருக்குது. ஸ்டிக் வச்சு நிறையா ஸ்வாடு பண்ணுவோம். ஸ்வாடு மட்டும் இப்போ போதும். இப்போதைக்கு இதுவே போதும் தான் நினைக்கிறேன். ஐயோ கையில் ஸ்வாடே வச்சுப்பேன். எதுக்கும் ஏதாச்சுன்னா அடித்து பிடிச்சி. டே 3 அல்டிமேட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு முதலே போயிடும். இல்லைங்க கைஸ், பிரைட்னஸை கூட வச்சுக்கிறேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இருட்டாயிட்டாலே இதான் பிரச்சனை. ஐயோ இப்போ எங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறதோ. இந்த இல்லை வேறு என் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஐயோ இதாண்டா பிடிக்காத விஷயம். கீழே கொஞ்சம் பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. உட்டை போட்டு போக வேண்டியதாக இருக்கே. எல்லாம் கஷ்டப்பட்டு வெட்டினது. சர்வைவலில் க்ரியேட்டிவில் வீடு கட்டி சர்வைவலில் ஆள்றதும் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் தாங்க. வாடை வச்சு மண்ணை தோன்ற வரை அவங்க மட்டும்தாங்க. இதனால் எப்படி போகிறது? குணாக்கெல்லாம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து அதெல்லாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வியூஸு லைக்ஸ் எல்லாம் போட்டு போனீங்கன்னா குணாக்கேவை பற்றி முழுமையாக காமிப்போம். அடுத்து ஃபென்டாஸ்டிக்காக வரும். அங்கே பாருங்கள் வில்லேஜர் வீட்டில் கிரீப்பர். அங்கே பாருங்கள் ஸ்பைடர் கிரீப்பர். எகிப்துக்குள்ளே இப்போ போகமா? அவ்வளோ. இங்கே பாருங்க கைஸ் விச்சரா யாருன்னு தெரியல. இல்லை ஜோம்பி தான். கையில் எதுக்கும் இதே வச்சுக்குவோம். எகிப்து வந்தாச்சுரா. உள்ளே ஏதாச்சும் இருக்கா தெரியலை. இதை மட்டும் பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே எதுவும் இருக்கான்னே தெரில. போவோம். எதுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் குமாரே. இன்னும் ஏன்டா முழிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ காய்ஸ், இன்னைக்கு தூங்க முடியுமானே தெரில. அப்பாடா காய்ஸ், இதோட எண்டு முடிச்சுக்குவோம். இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு 4th டே ஆரம்பித்து வேடிக்கை கொஞ்சம் பார்த்துக்குவோமா. எவனா இருக்கீங்க வாங்கடா. இப்போ வெட்டி வீசுறேன்டா அவங்கள. நீ தானடா. சாவுடா. ஐயாட்ட என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்கடா. எவனா இருந்தாலும் ஸ்பைடர் தானே. இந்தா வாங்கு. 2 வெட்டு சோழி காலி. வா அங்கே தானே. வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. யாருக்கிட்ட? எங்ககிட்ட வா. சாவு எல்லாரும் சாவுங்கடா. எல்லாரும் எங்ககிட்டயே வா. கிரீப்பர் பயெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆளே கிடையாது. சுத்தமா போனோமான்னு இருந்துச்சு. ஐயோ கிரீப்பர் தானே போனால் போயிட்டு போகுது. சாண்டு தானே இருக்குது. எப்படியோ தப்பிச்சு இவ்வளோ தூரம் உயிரோடு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. இன்னும் இங்கே கட்ட இன்னும் புது நாள் டே 5 டே 6 எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். டே 4 இன்னையோட முடிவடைஞ்சிருச்சு. எல்லாம் உங்களுக்காக தான். ஐயா போடுற சண்டைக்காக தான். சரி இங்கேயே நான் டே 4 முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய் காய்ஸ்.